Good day, dear students. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிரேட் 10 ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனில் நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸில் ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைட்னா என்ன, ரே ஆஃப் லைட் அப்படின்னு என்னது. இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் அது கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா terminologies related to ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை எப்படி வந்து ஒரு சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் நம்ம எழுதணும் இல்லை படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we need to learn some terms. ஓகே, கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் என்ன சொல்றோம், terminologies of reflection of light. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெர்மினாலஜிஸ் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த டெர்மினாலஜிஸ் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அப்படி சொல்லி இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படி சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேர்மும் என்ன பண்ணுவோம் படிப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இன்சிடென்ட் ரே, செகண்ட் வந்து ரிஃப்ளெக்டட் ரே, ஓகே, தேர்ட் வந்து நார்மல் லைன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 இதை பத்தி படிப்போம். இன்னும் நமக்கு ஆங்கிள் பத்தி படிக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 விஷயங்கள் இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அதுக்கப்புறம் நார்மல் லைன், இந்த 3 என்ன அப்படி சொல்லி என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் வி டிஸ்கஸ் இன்சிடென்ட் ரே. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட் ரே அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம ரிஃப்ளெக்ஷன் படிச்சோம், என்ன படிச்சோம், லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு அது பவுன்ஸ் பேக் ஆகுறது, அதான் ரிஃப்ளெக்ஷன் அப்படி சொன்னோம். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன்ஸ் வரையணும், குட்டி குட்டி லைன்ஸ், இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஒபாக் சர்ஃபேஸ், அதாவது டிரான்ஸ்பரண்டா இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த கீழே இந்த லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இந்த லைன்ஸ் வரைஞ்சதுக்கு காரணம் இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஒபாக் சர்ஃபேஸ், டிரான்ஸ்பரண்டா இல்லைன்னு சொல்றது. சரியா? இப்போ இங்க பாருங்க, லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது, அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம். இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு நேம் சொல்றோம். இந்த சர்ஃபேஸ் பேர் என்ன, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சர்ஃபேஸோட பேர் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இது டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம், ஒபேக்காவும் இருக்கலாம். பட் லைட் வந்து எந்த சர்ஃபேஸ்ல பட்டு பவுன்ஸ் பேக் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ் பேர் வந்து என்னது, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்சிடென்ட் ரே அப்படின்னா என்னன்னு படிப்போம். ஓகே, ஸோ இப்போ இன்சிடென்ட் ரே அப்படின்னா இட் இஸ் அ லைட் ரே which falls on the reflecting surface. ஓகே, ஸோ பாருங்க, incident ray, the light ray which falls on the reflecting surface. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஒரு லைட் ரே, எந்த லைட் ரே வந்து அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேலே போய் விழுதோ, ஆர் இந்த லைட் ரே which falls ஆர் லைட் ரே which strikes the reflecting surface. இப்போ நம்ம சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த டெஃபினிஷனா எழுதணும் அப்படின்னு அது கிடையாது. இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்கன்னா அது அப்படியே எழுதணும் அவசியம் கிடையாது. உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல, உங்களோட பியூட்டிஃபுல் இங்கிலீஷ்ல என்ன பண்ணலாம், நீங்க அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால நம்ம அந்த வேர்டு ஹிட்ஸ், ஸ்ட்ரைக்ஸ், ஸோ ஃபால்ஸ், இந்த மாதிரி எந்த வேர்ட்னாலும் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். the light ray which hits the reflecting surface, or the light ray which falls on the reflecting surface, or the light ray which strikes the reflecting surface is known as incident ray. இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? பட் ஆனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முக்கியம். இந்த லைட் ரே அது முக்கியம், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அது முக்கியம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். the light ray which falls on the reflecting surface is known as இன்சிடென்ட் ரே. சரிங்களா? ஸோ செகண்ட் வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இது ரொம்ப சிம்பிள் தானே, நீங்களே சொல்லிடுவீங்க. ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னா the light ray which bounces back from the reflecting surface. Okay, the light ray which bounces back from the reflecting surface. இது வந்து light ray which falls or strikes on the reflecting surface. Okay, the light ray which falls or strikes on the reflecting surface. Reflected ray அப்படின்னா the light ray which bounces back from the reflecting surface. Bounces back. The light ray which bounces back from the reflecting surface
is known as reflected ray. சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அது மேலே விழுற லைட் வந்து இன்சிடென்ட் லைட், அதுல இருந்து பவுன்ஸ் ஆகி போகிற லைட் வந்து ரிஃப்ளெக்டட் லைட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ், ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபிசிக்ஸ். ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரிங்களா? ஸோ தேர்ட் ஒன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் லைன். ஓகே, ஸோ நார்மல் லைன் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நார்மல். ஓகே, ஸோ நார்மல் அப்படின்ற வேர்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், மேத்தமெட்டிக்ஸ்லயும் படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ நார்மல் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன படிச்சிருப்போம், நார்மல் பெர்பெண்டிகுலர். கரெக்டா? மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன படிச்சிருப்போம், நார்மல் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் அப்படி படிச்சிருப்போம். அதான் 90 டிகிரி லைன் தான் நம்ம நார்மல் லைன் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? இங்க நார்மல்ன்றது அதே மீனிங் தான். ஸோ இது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. இந்த ஆரோ மார்க் ரொம்ப முக்கியம். நீங்க எப்போ ட்ரா பண்ணும்போதும் இன்சிடென்ட் ரேக்கு அதோட ஆரோ மார்க் வரையணும், ரிஃப்ளெக்டட் ரேக்கு அதோட ஆரோ மார்க் வரையணும். அப்படின்னா தான் நம்ம எது இன்சிடென்ட் ரே எது ரிஃப்ளெக்டட் ரேன்னு ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நார்மல் லைன். ஸோ நார்மல் லைன்னா இட் இஸ் அன் இமேஜினரி லைன். இப்போ மற்றதெல்லாம் லைட் ரே அப்படின்னு படித்தோம், ஏன்னா அதெல்லாம் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடியது. அதனால வி ஸ்டடிட் அஸ் அ லைட் ரே, த இன்சிடென்ட் லைட் ரே, த ரிஃப்ளெக்டட் லைட் ரே அப்படி சொல்லி படித்தோம். இப்போ நார்மல் லைன் அப்படின்ட்டு இட்ஸ் நாட் சம்திங் விச் இஸ் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட். இது வந்து ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகாம பட் ஸ்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இட் இஸ் அன் இமேஜினரி லைன். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இமேஜினரி இதை அசியூம் பண்ணிக்கிறோம். இட் இஸ் அன் இமேஜினரி லைன் which is perpendicular to the reflecting surface. Okay, so the imaginary line which is perpendicular to the reflecting surface. அப்போ இது என்னோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லைன் which is perpendicular to the reflecting surface. இப்போ ஆக்சுவலாக இது வந்து நான் அந்த perpendicular symbol 90 டிகிரிக்காக நான் perpendicular இருக்கு, ரைட் ஆங்கிள் காட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ நார்மல் லைன் இஸ் a line which is perpendicular to the reflecting and also it is an imaginary line. The imaginary line, normal line is an imaginary line which is perpendicular to the reflecting surface. ஸோ இதுதான் என்னது நார்மல் லைன். ஸோ இன் கேஸ் நம்மளோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ளிக்கா இருக்கு, ஒரு ஆங்கிள் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுல நார்மல் லைன் என்ன அப்படின்னா இப்படி நம்ம வரைஞ்சு ஸ்ட்ரைட்டா வரைஞ்சிடக்கூடாது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். நார்மல் லைன் என்னது, பெர்பெண்டிகுலர் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தான் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். நம்ம பார்க்கும்போது அது ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இதுக்கு நார்மல் லைன் வந்து இப்படி இருக்கணும், இதுக்கு இப்படி எக்ஸாக்டா பெர்பெண்டிகுலரா உள்ள லைன் தான் என்னது, நார்மல் லைன். சரிங்களா? ஸோ இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் லைன், இந்த மூணு விஷயங்களும் எனக்கு படிச்சிருக்கோம். இன்சிடென்ட் ரேன்னா the light ray which falls on the reflecting surface is known as incident ray. Reflected ray, the light ray which bounces back from the reflecting surface is known as reflected ray. Normal line, the imaginary line which is perpendicular to the reflecting surface is known as normal lines. ஓகேவா? ஸோ இந்த மூணு விஷயங்களும் இன்னைக்கு படிச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஃபியூ டெர்மினாலஜிஸ் இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சின்ன கிளிப்பா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் இது இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கைண்ட்லி அதை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே, வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, டேக் கேர்.